ஜிஎஸ்டி குறைப்பால் பல்வேறு பொருட்களின் மீதான விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் டிவிக்களின் விலை என்பது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை அதிகபட்சமாக விலை குறையக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் இதுவரை 4 அடுக்குகளாக இருந்த அந்த வரி விகிதம் என்பது தற்போது 2 அடுக்குகளாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 5 மற்றும் 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பதால் அது வரக்கூடிய 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. முன்னதாக இதுகுறித்து பேசியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளிக்கு விரைவில் ஜிஎஸ்டி குறித்த அறிவிப்பும் அதற்கான பரிசும் வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது ஜிஎஸ்டிக்கான வரி விகித குறைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பொருட்களுக்கான அந்த வரி விகிதங்கள் ஏற்கனவே 28 விழுக்காடு என்ற அடிப்படையில் இருந்த ஸ்லாபில் இருந்த பல்வேறு பொருட்கள் தற்போது 18 விழுக்காடு ஸ்லாபிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதனால் பல வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை என்பது கணிசமாக குறைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் முன்பு ஏசிக்கான அந்த வரி விதிப்பு என்பது 28 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 18 விழுக்காடு ஸ்லாபிற்கு அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏசிக்களின் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விலையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கான வரி விலக்கு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மருத்துவ காப்பீடு, தனிநபர் காப்பீடு உள்ளிட்டவற்றிற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்கள், எழுதக்கூடிய பொருட்கள், பென்சில், பேனா, ரப்பர் இது போன்ற பொருட்களுக்கான விலக்கு என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ காப்பீடும் தனிநபர் காப்பீட்டிற்கான அந்த விலக்கு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு பொருளாதார வல்லுநர்களும் இது குறித்த தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த விலை குறைப்பில் அந்த விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து பேசுவதற்காக பட்டய கணக்காளர் திரு கோபால் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 ஸ்லாபுக்கு கீழே ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டு 22லேருந்து அது அமலுக்கு வருகிறது. பல முக்கியமான பொருட்களுக்கான விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த விலை குறைப்பு மூலமாக? குட்ஸுக்கும் மெயினான, ஏன்னா இது பல வருஷமா ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க. ஆமா, பல வருஷமாக இந்திய மக்களோட ரெக்குவயர்மெண்ட் இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸோட ரேட்டை மினிமைஸ் பண்றது. ஏன்னா நாம வருமான வரியும் கட்டுறோம், ஜிஎஸ்டி வரியும் கட்டுறோம். அதனால கவர்மெண்ட்டுக்கு பொருள் காஸ்ட் வரியை குறைக்கிறதுங்கிறது ஒரு நீண்ட நாளைய உடைய ஒரு ரெக்குவயர்மெண்ட். இது எல்லாம் கணக்குல எடுத்துதான் இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி கூட்டத்துல நிறைய பொருளுக்கு, முக்கியமாக நாம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கெல்லாம் ரேட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது சாமானியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் உங்க கருத்து இருக்கிறதாகவும் பார்க்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. ஜிஎஸ்டி விலை குறைப்பில் பல்வேறு பொருட்களுக்கான விலை என்பது கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஐபிஎல் டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி வரி விழுக்காடு என்பது 28% இருந்தது. அது தற்போது 40% உயர்த்தப்பட்டிருக்கிறது. லக்ஸரிஸ் பொருட்கள் என்ற அடிப்படையில் இந்த உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் திரு மோகன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே இந்த கிரிக்கெட் அதற்கான டிக்கெட் விலை அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு ரசிகர்களோட கருத்தா இருந்தது. தற்போது அந்த விலை அப்படிங்கிறது அதனுடைய சதவிகிதத்தை கூட்டி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்? இது வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்கா? வரவேற்க முடியாது. ஆனா என்னன்னா இது கொடுத்துதான் ஆகணும். அதாவது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரின்னு ஆயிப்போச்சு. அதுல ஒரு டாக்ஸ்னா அவங்க பண்ணிதான் ஆவாங்க. இது எசென்ஷியல் இதுன்னு சொல்ல முடியாது. கிரவுண்ட்ல போய் டிக்கெட் வாங்கி மேட்ச் பாக்குறது எசென்ஷியல்னு சொல்ல முடியாது. அதனால கிரிக்கெட் லவரா இருந்தா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பணம் கொஞ்சம் கொடுத்துதான் டிக்கெட் வாங்கணும். அதான் அது ஒரு ப்ராப்ளம் தான். பட் இதை பத்தி ஒன்றும் செய்ய முடியாது. இது பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த காமன் குட்ஸ் வாங்குறாங்களே மக்கள், அது விலை குறைச்சாதான் இன்னும் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும், ஜிடிபி மேல போகும். அதனால எல்லாருக்குமே ஒரு நல்ல
லைஃப்ல ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ஈஸ் ஆஃப் லிவிங் எல்லாம் கொண்டு வரதுக்கு, ஒரு கம்ஃபர்ட் அதுக்கெல்லாம் பண்றதுக்கு இது குறைச்சது ரொம்ப நல்லதுதான். இதுல நம்ம வந்து இது நம்ம இந்த கிரிக்கெட் டிக்கெட்டை பாதிக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இந்த மூவை. ஆனா இது வந்து ரசிகர்களை பெரிய அளவுல புல் பண்ணாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இது என்ன ஜாஸ்தினா ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தியாக போகுதுங்க. ஒரு டிக்கெட் 2000 3000 ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு ஐபிஎல் டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபான்னு விற்கிறாங்க. சில இதுல 7000 ரூபாய் கூட விற்கிறாங்க. அதுல ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தி கேட்டதுல அதனால ஒன்றும் பாதிக்காது. அதனால கிரௌட் குறையும்னு சொல்ல முடியாது. இந்த லோவர் லெவல் டிக்கெட்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒரு 50 ரூபாய் இருந்ததுன்னா அது யோசிப்பாங்க, பீப்புள் போய் பார்க்கணுமா இந்த மேட்ச்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ பெருசா இருக்காது. லோவஸ்ட் லெவல்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் அவ்வளோ இது வராது இந்த 40% போனதுனால. நன்றி திரு மோகன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறையும் என்பது குறித்து விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.